ரைட். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. நம்ம அந்த ஸ்லோகா பார்த்துடலாம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்த 11வது ஸ்லோகமே பார்த்துடலாம். தனலட்சுமிமா நீங்க சொல்றீங்களா 11வது ஸ்லோகம்? உங்களுக்கு சொல்ல முடியுமா நீங்களே? இல்லாடி ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டு திரும்ப சேவிக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன். ஒரு தடவை சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க சேவிங்க. समसमविभक्ताङ्गः स्निग्धवर्णः प्रतापवान् पीनवक्षा विशालाक्षो लक्ष्मीवान् स्निग्धवर्णः प्रतापवान् विशालाक्षो लक्ष्मीवान् फलशनः शुभ அதுதான் विशालाक्षो लक्ष्मीवान् शुभलक्षणः लक्ष्मीवान् शुभलक्षणः. சரியம்மா? ஒண்ணுமே கேட்கலமா. கேட்கறது எல்லாருக்கும் விட்டு கேக்குதுமா, சரியா கேட்கலமா. அப்படியா? வேற யாராவது சொல்லுங்க. சரியா கேக்குறதா விட்டு விட்டு கேக்குறதா? முதல்ல கேட்கல. என்னம்மா? நீங்க முதல்ல கேட்கல. இப்ப கேக்குறதா? அடியன் பேசுறது இப்ப கேக்குறதா? சரி சரி ஓகே ஓகே. ஜெயந்தி ஸ்ரீனிவாசனமா நீங்க வாங்க. இது சேவிக்க முடியுமா உங்களால? சமசம விபக்தாங்க भवान् दीनवक्षा विशालाक्षो लक्ष्मीवान् शुभलक्षणः समसमविभक्ताङ्गः स्निग्धवर्णप्रतापवान् दीनवक्षा विशालाक्षो लक्ष्मीवान् शुभलक्षणः. சரியா இருந்ததுமா, உத்தமம். ரைட், நல்ல சேவிச்சதும் சரியா இருந்தது. அப்ப என்னோட வாய்ஸ் கேட்கலையா இருக்கும். கரெக்டா தான் சேவிச்சிங்கம்மா. ரைட், நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்துடலாம். லக்ஷ்மி அத்தை நீங்க சேவிக்கிறீங்களா? 11th one. निक्तवर्णप्रदाभवान् पीनवक्षा विशालाक्षो लक्ष्मीवान् शुभलक्षणः. கரெக்டா இருந்தது. இன்னொரு தடவை சேவிச்சு स्निग्धवर्णप्रदाभवान् पीनवक्षा विशालाक्षो लक्ष्मीवान् शुभलक्षणः. உத்தமம், சரியா. நெக்ஸ்ட் ரோஷினி சேவிக்க முடியுமாமா? கேட்கறது.
दीनवक्षः विशालाक्षः लक्ष्मीवान् शुभलक्षणः உத்தமம்மா, சரியா இருந்தது. வெரி குட். ஓகே, 12வது பார்த்துலாம். இன்னைக்கு ரிவர்ஸ்ல இருந்து திரும்ப வரேன், ரோஷினில இருந்து வரேன். பாதம் பாதமா சொல்லிடுறேன், கேட்டு ரிப்பீட் பண்ணலாம். धर्मज्ञ सत्यसन्धश्च ரெண்டு தடவை. प्रजानां च हिते रतः प्रजानां च हिते रतः प्रजानां च हिते रतः राइट. यशस्वी ज्ञानसम्पन्नः यशस्वी ज्ञानसम्पन्नः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वश्य समाधिमान् शुचिर्वश्य இன்னொரு தடவை சொல்றேன், கேட்டுட்டு சொல்லு. शुचिर्वश्य समाधिमान् शुचिर्वश्य समाधिमान् शुचिर्वश्य समाधिमान्. ரைட், சரியா இருந்தது. உத்தமம். ரிவர்ஸ்ல சுத்தரா பார்க்கலாம். பாதம் பாதமா சொல்லிடுறேன், கேட்டுட்டு ரிப்பீட் பண்ணுங்க. தர்மஜ்ஞ சத்யசந்தஷ்ட. நானா? லக்ஷ்மி. ஆமா, லக்ஷ்மி நீங்க தான். ஆமா. धर्मज्ञ सत्यसदश्च धर्मज्ञ सत्यसदश्च सत्य सन्धश्च इंद सन्धश्च करेक्ट. प्रजानां च हिते रतः प्रजानां च हिते रतः प्रजानां च हिते रतः. उत्तमम्. यशस्वी ज्ञानसम्पन्नः यशस्वी ज्ञानसम्पन्नः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वश्यः समाधिमान् शुचिर्वश्य समाधिमान् शुचिर्वश्य समाधिमान्. उत्तमं, சரியா இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஜெயந்தி ஸ்ரீனிவாசன். அடிமா. धर्मज्ञ सत्यसन्धश्च धर्मञ्ज सत्यसन्धश्च धर्मञ्ज सत्यसन्धश्च प्रजानां च हिते रतः प्रजानां च हिते रतः प्रजानां च हिते रतः. उत्तमम्. यशस्वी ज्ञानसम्पन्नः यशस्वी ज्ञानसम्पन्नः यशस्वी ज्ञानसम्पन्नः शुचिर्वश्यः समाधिमान् शुचिर्वश्य समाधिमान् शुचिर्वश्य समाधिमान्. சரியா இருந்ததுமா. ரைட். நெக்ஸ்ட் தனலட்சுமிமா. धर्मज्ञ सत्यसन्धश्च அடியம்மா. சொல்லட்டுமா? இன்னொரு தடவை கேட்டு சொல்றீங்களா? धर्मज्ञ सत्यसन्धश्च धर्मज्ञ सत्यसन्धश्च धर्मज्ञ सत्यसन्धश्च प्रजानां च हिते रतः प्रजानां च हिते रतः प्रजानां च हिते रतः. यशस्वी ज्ञानसम्पन्नः यशस्वी
सम्पन्नः यशस्वी 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 यसति सम्पन्नः यसति सम्पन्नः இல்ல கவனிங்க. ஆமா ஆமா யசஸ்வி யசஸ்வினா யசஸ்வி பவன்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவா இல்லையா, புகழுடையவனாக இருத்தல் யசஸ்வி. ஞான சம்பன்னः யசஸ்வி ஞான சம்பந்தः சம்பன்னः சம்பன்னः ஞான சம்பன்னः शुचिर्वश्य समाधिमान्. शुचिर्वश्य समाधिमान् शुचिर्वश्य समाधिमान् शुचिर्वश्य समाधिमान् शुचिर्वश्य समान्यवान् समाधिमान् समाधिमान् वश्य समाधिमान् समाधिमान् वश्य समाधिमान्. ரைட், ஓகேம்மா. சரி, இந்த ஸ்லோகா வந்து நம்ம ஃபுல்லா இன்னைக்கு, ஏன்னா நிறைய பேர் வராதனால அடுத்த வாரமும் எப்படி இதை எடுப்பேன். அதனால ஒரு தடவை எல்லாருமா சேர்ந்து ட்ரை சரியா? கேட்கலாமா? கேக்குறது என்னோட எனக்கு நெட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. நீங்க பேசுறது விட்டு விட்டு கேட்காதுமா. ஒண்ணுமே கேட்கலாமா? மத்தவாளுக்குலாம் அப்படின்னு பேசுறது கேட்காதா? நீங்க பேசுறது கேட்குது, நடுவில் விட்டு விட்டு என்னமோ ஒரு மாதிரி பிளாடா கேட்குது. வேற யாருக்காவது அந்த மாதிரி இருக்கா என்னன்னு பாக்குறேன். ஏன்னா யார் சைடு இன்டர்நெட் ப்ராப்ளம்னு தெரியலையே, அதனால கேக்குறேன். மத்தவா யாருக்கும் ரோஷினி யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. எப்படி கேட்க? லக்ஷ்மி ஜி சொல்லிட்டா. கேட்டுட்டே இருக்குதுமா. அப்படியா? தெரியலையே. ஏன் தெரியலையே. இப்ப அப்படின்னு குரல் ஓகேவா கேக்குறதா பாருங்க, சொல்லுங்க. சரிம்மா, ஓகே. நடுவில் ஒரு வேளை வைஃபைல கனெக்ட் பண்ணா அப்படி எனக்கு திடீர்னு இன்டர்நெட் கட் ஆயிடுறது. சரி, மொபைல் டேட்டால போட்டேன். சரி, ஒருவேளை இது வைஃபைல தான் இப்ப கனெக்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா நீங்க சரியா கேட்கலன்னு சொன்னதுனால நடுவில் அப்படி எனக்கு கட் ஆயிடுச்சுன்னா யாரோ ஒருத்தர் குரூப்ல மெசேஜ் போடுங்க. ஏன்னா அந்த வைஃபைல அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. கிளாஸ் எடுத்துட்டே இருக்கும்போது அது எனக்கு கட் ஆயிடுறது, அதனால தான். சரி, ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸ்லோகா 2 தடவை சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ரிவிஷன் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது பண்ணலாம். இந்த 12வது ஸ்லோகம் அப்படின்னு சேவிக்கிறேன். யாருக்கெல்லாம் ஓரளவுக்கு ஸ்லோகம் வந்துட்ட மாதிரி இருக்கோ கூட சேர்ந்து சேவிங்க, இல்லைன்னா அப்படியே லிசன் பண்ணிக்கோங்க. தர்மஜ்ஞ சத்யசந்தஷ்ச பிரஜானாம் ச ஹிதே ரதः யசஸ்வி ஞான சம்பன்னः சுசிர்வஷ்யः சமாதிமான். தர்மஜ்ஞ சத்யசந்தஷ்ச பிரஜானாம் ச ஹிதே ரதः யசஸ்வி ஞான சம்பன்னः சுசிர்வஷ்யः சமாதிமான். சொல்ல முடிஞ்சதுன்னா ஓகே, இல்லைனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்த கிளாஸ் நம்ம திருப்பி தான் பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இன்னைக்கு ரிவிஷன் பண்ணலாம்னு நினைச்சேன், அது கண்டினியூ பண்ணிடலாம்.
சந்தியில எக்ஸசைசஸ் வந்து குரூப்ல அனுப்பியிருக்கேன். நீங்களா எடுத்து பண்றதுனாலும் பண்ணி பாருங்க. நம்ம பார்த்த 2 சந்தி, சவர்ண தீர்க்க சந்தி குணசந்தி வரைக்கும் ஒரு 2 பேஜ்ல இருக்கும். அதை எடுத்து பாருங்க. உங்களாலே பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க தான் போறோம் திரும்பவும் அது. ஏன்னா இன்னைக்கு ஒரு 2-4 பேர் வரல எக்ஸ்ட்ராவாங்கிறதுனால இன்னைக்கு அந்த எக்ஸசைஸ் பார்க்கல. ஓல்டு இது ரிவிஷன் பண்றதா சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி ஒரு கிளாஸ்ல, அது இன்னைக்கு பண்ணிடுறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் இது ஓபன் பண்ணிக்கிறேன். ரைட், என்னோட ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது. ரிவிஷன்ங்கிற பேர்ல ஒரு 50 பேஜஸ் கிட்ட இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம். நம்ம தெரியறதா ஸ்கிரீன் எல்லாருக்கும்? இது நம்ம முன்னாடி பார்த்த ஸ்லோகம். ஜஸ்ட் பாருங்க எல்லாரும். வசுதேவ சுத்தம் தேவம்லாம் ஆரம்பத்துல கிளாஸஸ் ஆரம்பிக்கிற டைம்ல நம்ம பார்த்த ஸ்லோகம். 8 ஸ்லோகம் இருக்கும். கிருஷ்ணாஷ்டகம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு கூட சேர்ந்து அப்படியே எல்லாரும் சேவிக்கலாம். தெரிஞ்சவா சேவிங்கோ, இல்ல மியூட்ல இருந்தே அப்படியே சேவிங்கோ, இல்லைன்னா லிசன் பண்ணுங்க தெரியலன்னா. ஏன்னா ரிவிஷன் பண்றதுனால சரி இந்த ஸ்லோகாஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் ஜென்ரல் டாபிக்ஸ் என்ன ரிவிஷன் வரப்போறதோ அதெல்லாம் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏற்கனவே கத்துண்டவாளுக்கு புரியும், இல்லைனாலும் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அதசி புஷ்ப சங்காஷம் ஹார நூபுரசோபிதம் ரத்ன கங்கண கேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். குட்டிலாலக சம்யுக்தம் பூர்ணச்சந்திர நிபானனம் விலசத்குண்டலதரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மந்தாரகந்த சம்யுக்தம் சாருஹாசம் சதுர்புஜம் பர்ஹி பிஞ்சாவச்சூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். உத்புல்ல பத்மபத்ராக்ஷம் நீலஜீமூத சந்நிபம் யாதவானாம் சிரோரத்னம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ருக்மிணீ கேளி சம்யுக்தம் பீதாம்பர சுஷோபிதம் அவாப்த துளசி கந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கோபிகானாம் குச்சத்வந்த்வ குங்குமாங்கித வக்ஷசம் ஸ்ரீநிகேதம் மகேஷ்வாசம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்ரீவத்சாங்கம் மகோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்க சக்கரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணாஷ்டகமிதம் புண்ணியம் பிராதருத்தாய யः படேத் கோட்டி ஜன்ம கிருதம் பாபம் ஸ்மரணேன வினஷ்யதி. இதேமா நம்ம அதுக்கப்புறம் சுதர்ஷனாஷ்டகம்லாம் பார்த்துருக்கோம். ஆத்துல சேவிக்கிற வழக்கம் இருந்தால் அது அடிக்கடி சேவிங்க. இது ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன்ல பாக்குற ரிவிஷன். இதெல்லாம் முன்னாடி ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் என்னன்னு இதுல இங்கிலீஷ்ல இருக்கு, ஆங்கிலத்துல இருக்கு, நம்ம தமிழ்லயும் அது பார்க்கலாம். அக்ஷரம் அப்படின்னா சென்டென்சஸ், சாரி எழுத்துக்கள். ஒரே ஒரு நிமிஷம், இப்ப 2 பக்கமா திருப்புறேன். எது பெருசா தெரியுதுன்னு சொல்லுங்க. இப்படி திருப்பி இருக்கிறது பெருசா தெரியுறதா சின்னதா இருக்கா ஸ்கிரீன்ல? இப்ப அந்த மொபைல்ல திருப்பி இருக்கேன். இது பெருசா தெரியறதா உங்களுக்கு? இது பெட்டரா இருக்கா? இது நல்லா கொஞ்சம் டார்க்கா நல்லா தெரியுது. அப்படியா? சரி, ஓகே, ரைட். இப்படியே இருக்கட்டும். சரி, அக்ஷரம் வர்ணஹா. அந்த சம்ஸ்கிருத வார்த்தையை நீங்களும் வாய் விட்டு படிச்சு பாருங்க. எல்லாருமே மியூட்லயே இருக்கலாம், அப்படியே படிச்சு பழகிக்கோங்க. இது ரிவிஷன் கிளாஸ் தான் இது. அக்ஷரம் வர்ணஹா அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய அல்பபெட் எழுத்துக்கள். சப்தஹனா வேர்டுனா வார்த்தை. நிறைய சின்ன சின்ன எழுத்துக்கள் சேர்ந்து 3 எழுத்து வார்த்தை 4 எழுத்து வார்த்தைலாம் வருது இல்லையா, அது சப்தஹான்னு பேரு. வாக்கியம், சப்தஹாக்கு இன்னொரு வார்த்தை வந்து பதம்னு சொல்லலாம். பதம், பதம் இல்லைன்னா சப்தஹா. தமிழ்ல கூட இந்த வார்த்தை உண்டு, பதம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது வாக்கியம். வாக்கியம்னா தமிழ்ல சொல்ற வாக்கியம், சென்டென்ஸ். இதுல வாக்கியம் அப்படின்னு வருது சம்ஸ்கிருதத்துல வரும்போது. அப்புறம் வர்த்தமான காலஹானா பிரசன்டென்ஸ், நிகழ்காலம்.
பிரதம புருஷா, இங்க பிரதமான் பேர் வந்திருக்கு, ஆனா தேர்ட் பர்சன், மூன்றாவது ஆள், மூன்றாவது மனிதன். ஏகவச்சனம்னா சிங்குலர், ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடியது, ஒரு ஆள் இல்ல ஒரு பொருளை குறிக்கக்கூடியது ஏகவச்சனம். த்விவச்சனம் இருமை, இரண்டு பேரை குறிக்கக்கூடியது இருமை. பகுவச்சனம் பன்மை, பல பேரை குறிக்கக்கூடியது பன்மை. சரியா? அடுத்தது இதெல்லாம் எழுத்துக்கள் எப்படி பிரிக்கணுங்கிறதுக்கு பிராக்டிஸ் கொடுத்தது. இப்ப ககனம்னு ஒரு வார்த்தை இருந்தா காவை முதல்ல பார்க்கணும், அந்த காவை இக்கு பிளஸ் ஆன்னு பிரிக்கணும், அப்புறம் இன்னொரு கா இக்கு பிளஸ் ஆ, நானா இன்னு கூட்டல் ஆ நா, அப்புறம் இம்முனா இம்மு மட்டும் போடணும். முதல் வார்த்தையை பாருங்க எப்படி பிரிச்சிருக்குன்னு பாருங்க ககனம். இதெல்லாம் பிராக்டிஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம். இதை கூட போன வகுப்புல அனுப்பிச்ச மாதிரி ஞாபகம், எதுக்கும் ஒரு தடவை இப்ப திரும்பவும் அனுப்பிடுறேன் குரூப்ல பாருங்க. எதுக்காகனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்களே எடுத்து எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஓகே. ஓகே, ரெண்டாவது வார்த்தை பாருங்க, அவலேஹ. அவலேஹனா சாக்லேட்னு சொல்றோம்ல ஆங்கிலத்துல, அதுக்குதான் அவலேஹான்னு பேரு. அவலேஹ. வா இவ் பிளஸ் ஆ, இல்லு பிளஸ் ஏ லே. ஹாக்கு இஹு கூட்டல் ஆ, ஹ. ஆ கடைசியில அந்த விசர்க்கத்தை போட்டு ஆவா அஹன்னு ஆக்குறோம். இதெல்லாம் முன்னாடியே பார்த்திருக்கோம், ரிவிஷன் மாதிரி, அதனால எப்படி பிரிக்கிறதுன்னு கவனிச்சுக்கோங்க. பலீ வர்தஹா, பாவ இப்பு பிளஸ் ஆன் பிரிக்கிறோம், லீ இல் பிளஸ் இ. ஒரு ஒரு எழுத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு உயிர்மை எழுத்தை எப்படி உயிரெழுத்தா மெய்யெழுத்தா பிரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வா இவ்வு கூட்டலா, இர்தஹாங்கிறது இர்ன்னு தனியா ஒரு அக்ஷரம் இருக்கு, அப்புறம் தஹாவை இத்து பிளஸ் ஆன் பிரிக்கிறோம். அங்க ஒரு ஒரு எழுத்தையும் பிரிச்சிருக்கிறதுல கவனிச்சு பாருங்க. இப்படிதான் ஒன்னொன்னும் பிரிச்சிருக்கோம், அடுத்தடுத்ததுக்கு சொல்லல, நீங்க கவனிச்சு பாத்துக்கோங்க. ஓகேவா? சில வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கலாம், சில டெர்மினாலஜின்னு ஆங்கிலத்துல சொல்றா இல்லையா, அதாவது சில டெஃபினிஷன், இதுக்கு என்ன பேரு சான்ஸ்கிரிட்ல, இதுக்கு என்ன பேரு அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நாம பதம் நவுன், ஒரு ஏதோ ஒரு ஆளுடைய இல்ல ஒரு இடத்துடைய ஒரு பொருளுடைய பெயரை குறிக்கக்கூடியது, பெயர் சொல்லு தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல இதை நவுன்னு சொல்றா. இதுதான் சம்ஸ்கிருதத்துல நாம பதம். அப்புறம் கிரியா பதம்னா ஒரு செயலை குறிக்கக்கூடியது, நம்ம செய்யற வேலையை குறிக்கக்கூடியது. செய்கிறான், வருகிறான், தூங்குகிறான், எழுகிறான், நடக்கிறான், இதெல்லாம் கிரியாபதம்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. கர்த்திருபதம், கர்த்திருபதம்னா வேலையை செய்யக்கூடிய ஒரு மனிதனை குறிக்கக்கூடியது, ஆள். அந்த சென்டென்ஸ்ல யார பத்தி பேசுறோம், சப்ஜெக்ட்னு ஆங்கிலத்துல சொல்றோம். எழுவாய்னு தமிழ்ல இலக்கணத்துல இதை சொல்லுவா, எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள்லாம் சொல்லுவா. எழுவாய் ஆங்கிலத்துல சொல்லும்போது சப்ஜெக்ட்னு சொல்றோம், சம்ஸ்கிருதத்துல இதுக்கு கர்த்திருபதம்னு பேரு. நம்மளே கேள்விப்பட்டிருப்போம், நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஹோமத்தை பண்றவாளுக்கு கர்த்தான்னு பேரு, செய்யக்கூடியவா, கர்த்தா செய்பவன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அதோட இந்த பிராதிபதிகம் கர்த்திரு, அது ஒரு ரூட் வேர்டு. கர்த்தாங்கிற வார்த்தைக்கு ரூட் வேர்டு கர்த்திரு, கர்த்திருபதம். அப்புறம் கர்ம பதம்னா ஆப்ஜெக்ட், ஏதான் தமிழ்ல செய்யப்படு பொருள். ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் கொடுத்திருந்தா அதுல எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள்லாம் இருக்கும், தமிழ்ல படிச்சிருப்போம். அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவா. அதுல அந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது தான், அதாவது ராமன் பழம் சாப்பிட்டான், ராமன் பழத்தை சாப்பிட்டான்னா அந்த பழத்தைங்கிறது தான் ஆப்ஜெக்ட், கர்ம பதம். எதை சாப்பிட்டான் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் வருது இல்லையா, அதுதான் நம்ம கர்ம பதம்னு சொல்றோம். அப்புறம் விசேஷணம்னா ஆங்கிலத்துல அட்ஜெக்டிவ். இப்போ ஒரு அழகான பொம்மை அப்படின்னா அந்த பொம்மைங்கிற பொருள் எப்படி இருக்குன்றதோட தன்மைய சொல்றது இல்லையா, அந்த அழகானங்கிற அந்த வார்த்தை தான் விசேஷணம்னு சொல்றோம். நாம பதத்துக்கு விசேஷணம் வரும், அந்த நவுனை அது குறிக்கும், அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கறத ஆங்கிலத்துல சொல்லும்போது குவாலிஃபை பண்றதுன்னு சொல்லுவோம். அதோட குவாலிட்டி, அதோட தன்மை எப்படி இருக்கு, உயரமா இருக்கு, குள்ளமா இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் அழகா இருக்கு அப்படின்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் விசேஷனம். அதுக்கப்புறம் கிரியா விசேஷனம்னா ஒரு செயலை எப்படி செய்கிறான், வேகமாக நடக்கிறான், மெல்லமாக நடக்கிறது, யானை மெல்லமாக நகர்கிறது அப்படின்னா எப்படி போறது, ஒரு செயலை எப்படி செய்யறா அப்படின்னு சொல்லும்போது கிரியா விசேஷனம்னு சொல்றோம். அதுக்கு ஆங்கிலத்துல அட்வர்ப்னு பேரு. அப்புறம் சர்வநாம சப்தஹானா
ப்ரோனவுன் அவன் அவள் அது அப்படின்லாம் தமிழ்ல சொல்றோம் இல்லையா, ஆங்கிலத்துல சொல்லும்போது ஹி ஷி இட். இதை நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். சஹதௌ தே, ஏஷஹ ஏதௌ ஏதேன்னு ஆரம்பத்துல படிக்கும்போது பார்த்திருக்கோம். இதுக்கு சர்வநாம சப்தான்னு பேர். அப்புறம் ஸ்வரஹா பத்தி சொல்லும்போது ஹ்ரஸ்வஸ்வரஹா, தீர்க்கஸ்வரஹா, ஷார்ட் வவல் லாங் வவல் ஆங்கிலத்துல சொல்றோம். அதாவது குரில் நெடில் ஆ இ ஊ ரு லுலாம் குரில், ஆ இ ஊ ரு ஏ ஐ ஓ ஔலாம் நெடில் இழுத்து சொல்லக்கூடியது. இதுக்கு சான்ஸ்கிரிட்ல வந்து ஹ்ரஸ்வஸ்வரஹா தீர்க்கஸ்வரஹா. இந்த பேர்லாம் மறந்து போயிடுதுங்கிறதுக்காக தான் நான் வந்து ரிவிஷன்ங்கிறது மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால வாய் விட்டு சொல்லி பாருங்க அந்த பெயர்களை. ஹ்ரஸ்வஸ்வரஹா தீர்க்கஸ்வரஹா, குரில் நெடில். இது ஏற்கனவே பார்த்ததுதான், அதே தான் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. நாமபதம், கிரியாபதம், கர்த்திருப்பதம், கர்மபதம், விசேஷணம், கிரியா விசேஷணம், சர்வநாம சப்தா. லிங்கஹானா வந்து ஆண் பால் பெண் பால் அக்ரிணை, இது மூணும் சம்ஸ்கிருதத்துல லிங்கமா சொல்றது. தமிழ்ல இப்படி நம்ம குரூப் பிரிக்க மாட்டோம். சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் மூணா பிரிக்கப்படுறது லிங்கம். ஆங்கிலத்துல ஜெண்டர்னு சொல்றோம். புல்லிங்கஹா, ஸ்திரீலிங்கஹா, நபும்சக லிங்கஹா. இத வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன். சம்ஸ்கிருதத்துல லிங்கம்ங்கிறது எந்த எழுத்துல முடியறது ஒரு வார்த்தை அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து லிங்கஹா. இப்ப மாஸ்குலைன் ஜெண்டர் புல்லிங்கஹா ஆண்பால், இதுக்கு என்னன்னா எந்த வார்த்தைகள் அகால முடியறதோ, உதாரணங்கள் கொடுத்துருக்கு பாருங்க சம்ஸ்கிருதத்துல. அர்ணவஹா, சமுத்ரஹா, ஷிரஹா, அகால முடியறதா, இந்த வார்த்தைகள்லாம் புல்லிங்கத்துக்கு கீழே வரும். புல்லிங்கத்தோட ஸ்பெல்லிங் எப்படி எழுதி இருக்குன்னு பாருங்க. ஒரு ஒரு அக்ஷரங்களும் பூ போட்டு மேல வந்து சந்திரபிந்து போட்டிருக்கு, அந்த இது மாதிரி சந்திரப்பிறைன்னு சொல்லுவோம் அது. அப்புறம் இல்லு லீ இங்கு, ங்காவோட பாதி இங்கு போட்டு கீழே காவை ஒட்ட வச்சிருக்கு. அப்புறம் அஹ, புல்லிங்கஹ இப்படிதான் எழுதணும் புல்லிங்கஹ. ஸ்திரீலிங்கஹானா வந்து பெண் பால். இது வேர்ட்ஸ் எண்டிங் இன் ஆன்னு போட்டிருக்கேன். அதாவது ஆவில் முடியக்கூடிய வார்த்தைகள். சீதா, நாசிகா, லதா, பகவத்கீதா, இதெல்லாம் ஆல முடியக்கூடிய ஸ்திரீலிங்க சப்தங்கள். நபும்சகலிங்கஹானா இம்முல முடியக்கூடிய வார்த்தைகள். முகம், லலாட்டம், இம்ல முடியறது இல்லையா, வனம், புஷ்பம், பத்திரம், பலம், தோயம், இதெல்லாம் இம்முல முடியக்கூடிய வார்த்தைகள். இதை நம்ம நபும்சகலிங்க சப்தங்கள். தமிழ்ல பொறுத்த வரைக்கும் அஹ்ரிணைன்னு சொல்லலாம், அஹ்ரிணை அப்படின்னு சொல்லலாம். ஆனா திரும்ப திரும்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, சம்ஸ்கிருதத்துல அர்த்தத்தை வச்சு லிங்கம் பிரிக்க கூடாது. வார்த்தை எந்த எழுத்துல முடியறதோ அதை வச்சுதான் லிங்கத்தை பிரிக்கணும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்காக சில உதாரணங்கள் இங்க கொடுத்துருக்கு. புல்லிங்க பதானி. உலூகஹா அப்படின்னா வந்து ஆந்தை, ஆந்தைக்கு பேரு உலூகஹான்னு பேரு. கபோதஹானா வந்து நம்ம புறான்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு கபோதஹான்னு பேரு. ஹிந்தியில சொல்லும்போது கபூத்தர்னு சொல்லுவா. அந்த மாதிரி அது மாதிரி கொஞ்சம் சிமிலரா இருக்கும், அது போல இருக்கும். சிலது ஹிந்தி வார்த்தைகளோட சிமிலரா இருக்க மாதிரி இருக்கும், ஒத்து போற மாதிரி இருக்கும். அப்புறம் காக்கஹானா காகம். குக்குட்டஹானா வந்து சேவல், ரூஸ்டர் ஆங்கிலத்துல சொல்றோம். சட்டகஹா அப்படின்னா வந்து குருவின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு சட்டகஹான்னு பேரு, தமிழ்ல குருவி. அப்புறம் கருடஹானா வந்து நம்ம தமிழ்ல சொல்ற கருடன் தான். வேற என்ன வார்த்தை சொல்லலாம் கருடனுக்குன்னா வந்து பருந்துன்னு சொல்லுவாள். பருந்துல ஒரு வகை முக்கியமான பருந்து தானே அவர், கருடன். கருடன் தானே சொல்லுவோம், பருந்து தானே. அது மட்டும் அப்படின்னு கரெக்டா தெரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுவோம். ஏன்னா கழுகு வேற பருந்து வேற, அது தெரிஞ்சிருக்கும். பருந்துல ஒரு வகை தான் கருடன். சரி, அப்புறம் இந்த எண்டிங் எல்லாம் பாருங்க. இந்த எழுத்துக்கள் வார்த்தைகள் எதுல முடியறது, அஹால முடியறது பாருங்க. அப்ப இது எல்லாமே புல்லிங்கம். உலூகஹா, கபோதஹா, காக்கஹா, குக்குட்டஹா, குக்குட்டஹானா சேவல், சட்டகஹா, கருடஹா. அப்புறம் இது வந்து ஏற்கனவே பார்த்ததோட கண்டினியூவேஷன். பிரதம புருஷா மட்டும் முன்னாடி பார்த்தோம், தேர்ட் பர்சன், மூன்றாவது ஆள். மத்தியம புருஷஹானா இரண்டாவது நபர். இது எப்படி சொல்றது? பிரதம புருஷஹானா அவன் அவள் அது, ராமன் கிருஷ்ணன் இந்த மாதிரி பெயர்கள். அவன் அவள் அதுன்னு யாரெல்லாம் இந்த இடத்துல இல்லாதவாளை குறிக்கிறோமோ அது பிரதம புருஷஹா. மத்தியம புருஷஹா வந்து நீ, நீங்கள் அப்படின்னு நம்ம எதிரில் இருக்கக்கூடியவாளை சொல்றது மத்தியம புருஷஹா. உத்தம புருஷஹா வந்து நான், நாங்கள் அப்படின்னு நம்மளை பத்தியே சொல்லிக்கிறோம் இல்லையா, அது உத்தம புருஷஹா, ஃபர்ஸ்ட் பர்சன். பிரதம புருஷஹா, மத்தியம புருஷஹா, உத்தம புருஷஹா.
அடுத்தது இந்த பிராதிபதிக்கம் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேனே, இந்த கர்த்திரு பதம் வரும்போது கர்த்தாங்கிறதுக்கு கர்த்திருங்கிறது பிராதிபதிக்கம் சொன்னேன் இல்லையா. ரூட் வேர்ட் ஆஃப் அ நவுன், ஒரு நவுனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லுக்கு இருக்கக்கூடிய அதுக்கு வேறா இருக்கக்கூடிய ஆணி வேறா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம பிராதிபதிக்கம்னு சொல்றோம். தாத்துனா வினை சொல், நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். கச்சதி, பட்டதி, லிகத்தின்லாம் சொல்றோம். அதுக்கு இருக்கக்கூடிய ரூட் வேர்டு அதை வந்து நம்ம தாத்துன்னு சொல்றோம். பட்டு தாத்துல இருந்து தான் பட்டதிங்கிற வார்த்தை வந்தது அந்த கிரியாபதம் அப்படின்னு நம்ம முன்னாடி அந்த பிரவேஷ் புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் இல்லையா, அதுல இருக்கிற சாப்டர்ஸ். ரைட், இன்னும் கொஞ்சம் புல்லிங்க பதானி இதுல கொடுத்துருக்கு. மீனஹானா மீன், வானரஹானா வந்து குரங்கு, சர்பஹானா பாம்பு, சாலகஹானா வந்து வண்டியை ஓட்டுறவர், டிரைவர்னு ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா. ஆரக்ஷகஹானா ரக்ஷணம் பண்றதுன்னா ப்ரொடெக்ட் பண்றது இல்லையா, ப்ரொடெக்ட் பண்ற வேலையை பண்ணக்கூடியவர், அவர் போலீஸ்னு சொல்றோம் இல்லையா, அவருக்கு ஆரக்ஷகான்னு பேரு. ஒரு அந்த காலத்துல காவலாளின்னு சொல்லுவோம், அவளுக்கும் அதேதான் ஆரக்ஷகா. வைத்தியகானா வந்து டாக்டர், வைத்தியா. அடுத்தது ஸ்ரீலிங்க பதானி பாருங்க. பத்திரிகா, பத்திரிகைன்னு சொல்றோம், அதுதான் பத்திரிகா. மாலா, மாலை, கழுத்துல போட்டுக்கக்கூடிய மாலைக்கு மாலான்னு பேரு. லதானா வந்து ஒரு கொடி, வெத்தலை கொடி, வேற என்ன கொடிகள்லாம் சொல்றோம், மணி பிளான்ட்லாம் அதுல இருக்கும் இல்லையா, அந்த கொடிக்கெல்லாம் லதான்னு பேரு. படரக்கூடியவை, மல்லி, முல்லை, அந்த மாதிரி கொடி படர்றது இல்லையா, அதுக்கெல்லாம் லதான்னு பேரு. ஷாலா, ஷாலானா வந்து படிக்கக்கூடிய இடம், ஷாலா பாட்டசாலான்னு சொல்றோம். இப்போ யாகம் நடக்கக்கூடிய இடத்த கூட யாகசாலைன்னு சொல்லுவோம், தமிழ்ல யாகசாலை, யாகசாலா. சில வார்த்தைகளோட இந்த ஷாலாங்கிற வார்த்தை அட்டாச் ஆகி வரும், அது கூட சேர்ந்து வரும். பேட்டிக்கானா ஒரு டப்பா, பெட்டின்னு தமிழ்ல சொல்றோம், ஒரு பாக்ஸ்ன்னு ஆங்கிலத்துல சொல்லலாம். சட்டக்கானாலும் அந்த நம்ம வந்து இங்க சட்டக்கன்னு பார்த்தோம் இல்லையா, அது ஆண் குருவி. சட்டக்கான பெண் குருவி, அதுலயே ஆண்பால் பெண்பால். சட்டக்கா, சட்டக்கா. பிபீலிக்கானா வந்து எறும்பு, எறும்புக்கு பிபீலிகான்னு பேரு, பிபீலிகா. மக்ஷிகா, மக்ஷிகானா வந்து கொசுவுக்கு சொல்லலாம், கொசுவை தவிர வண்டுக்கு கூட மக்ஷிகான்னு சொல்லுவா. மதுமக்ஷிகானா வந்து தேனை எடுத்துன்னு போகக்கூடிய வண்டுக்கு மதுமக்ஷிகான்னு பேரு. வெறும் மக்ஷிகான்னு சொன்னா எனி ஃபிளை ஆங்கிலத்துல சொல்லணும்னா பறக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம் மக்ஷிகான்னு சொல்லலாம். சரியா, இதெல்லாம் ஸ்ரீலிங்க சப்தங்கள். கண்டினியூ ஆகுது அடுத்த பக்கத்துல. மல்லிகா, மல்லிகை பூ. நான் இப்ப ஒரு தடவை தான் சொல்லி கொடுக்குறேன், இது எல்லாருக்கும் மனப்பாடம் பண்ற அளவுக்கு சொல்லி கொடுக்கல. பட் நீங்க வந்து இதை திருப்பி நீங்களே பிராக்டிஸ் பண்ணி சொல்லி பாருங்க. இது அதுக்குதான் இதை அனுப்பிச்சிருக்கேன், நீங்களா எடுத்து இதெல்லாம் படிச்சு பாருங்க. மாப்பிகா அப்படின்னா வந்து அளக்கக்கூடிய ஸ்கேல்னு சொல்றோம் இல்லையா, அதான் மாப்பிகா. ஏடக்கானா வந்து ஒரு பெண் ஆடு, அதுக்கு ஏடக்கா. மலையில இருக்கக்கூடிய ஆடுக்கு, அதுல பெண் ஆடுக்கு ஏடக்கான்னு பேரு. கோகிலானா குயில், பாடக்கூடிய குயில் இருக்கு இல்லையா, அதுக்கு கோகிலான்னு பேரு. அத்தியாபிகா பெண் ஆசிரியை, ஃபீமேல் டீச்சர். உத்பீடிகா டேபிள், அம்பா அம்மா, அம்பானா அம்மா. சாரதானா சரஸ்வதியை குறிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை சாரதா. இதுல பாருங்க, மல்லிகானா மல்லிகை பூ, மாபிகானா வந்து ஸ்கேல்னு சொன்னேன், ஏடக்கானா பெண் ஆடு, கோகிலானா குயில், அத்தியாபிகானா டீச்சர், உட்பீட்டிகா திடீர்னு பார்த்தா அந்த உயிரற்ற பொருள், டேபிளை மேஜையை குறிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப எந்த பொருளோ இல்ல மனிதர்களா இருக்கலாம், ஆனா அது எல்லாமே ஸ்ரீலிங்கத்துல வருது. ஏன் ஸ்ரீலிங்கத்துல வருது? ஆல முடியறதுனால மட்டும்தான். இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன், சம்ஸ்கிருதத்துல எந்த எழுத்துல முடியறதுங்கிறத பொறுத்துதான் லிங்கத்தை நம்ம சொல்லுவோம். அதனால இதை கவனமா படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த சக ஏஷகாவை பயன்படுத்தி சில வாக்கியங்கள், இதுவும் முன்னாடி பார்த்திருக்கோம், திரும்பவும் தான் பாக்குறோம், அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். சக மம பிதாமகா, சகனா அவர், மமனா என்னுடைய, பிதாமகனா அப்பாவோட அப்பா, தாத்தா. பிதானா அப்பா, பிதாமகனா அப்பாவுக்கு அப்பா, தாத்தா. ஏஷகா மம மாதாமகா, இந்த சக ஏஷகானா அவர் இவர், அந்த வித்தியாசம் இருக்கு. ஏஷகனா பக்கத்துல இருக்கக்கூடியவர், இவர். மமனா என்னுடைய, என்னுடைய. மாதாமகனா அம்மாவோட அப்பா, அம்மாவோட அப்பாக்கு மாதாமகான்னு பேர். சரியா, சக மம பிதாமகா, அப்ப ரெண்டு பேரும் தாத்தா தான். ஏஷகா மம மாதாமகா. சரியா,
இது கொஞ்சம் மிக்ஸா இருக்கு, இதெல்லாம் விட்டுடுவோம். சங்கியாக நம்பர்ஸ் இதுவும் முன்னாடி பார்த்தது ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு தடவை அப்படியே வாசிச்சுட்டு போறேன், நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏகம் द्वे त्रीणि चत्वारि पञ्च षट् सप्त अष्ट नव दश. அடுத்தது இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ஸ். இது நம்ம வந்து அந்த பிரவேஷ் புஸ்தகத்துல இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதை ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பக்கத்துல இருக்கிறது இது ஓவரால் ரிவிஷன் இல்லை, நிறைய இருக்கும். நீங்க பொறுமையா 2-3 நாள் உட்காந்து இதை படிச்சு பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இப்ப அப்படின்னு சொல்ல போறது இல்லை, நீங்களே ட்ரை பண்ணுங்க. அந்த பிரவேஷ் புஸ்தகமும் எல்லாமே உங்களுக்கு அனுப்பியிருக்கு முன்னாடியே, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம குரூப்ல தான் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப்ல மேல போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இல்லை நான் கூட இன்னொரு தடவை அனுப்புறேன் இந்த பிரவேஷ் புக், இப்போ திருப்பி கூட அனுப்புறேன். அதுல நிறைய நம்ம இந்த சென்டென்சஸ் பார்த்துருக்கோம் முன்னாடி, அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம் நீங்க. இதை அதாவது தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ணுங்க, இல்லை இங்கிலீஷ்ல கன்வீனியன்னா இங்கிலீஷ்ல பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. இதுவும் எக்ஸசைஸ் தான், ஒரு டெஸ்ட் மாதிரி. இதையும் எடுத்துக்கலாம். சம்யுக்த அக்ஷரங்களோட எக்ஸசைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரிக்கணும் இல்லை சேர்க்கணும் எது வேணா பண்ணுவேன், கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கூட இருக்கலாம், 3 எழுத்துக்கள்லாம் சேர்ந்துருக்கு. இதையும் வந்து ஒரு ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி எனக்கு எழுதி ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சேன்னா ரொம்ப சந்தோஷம், வந்து கரெக்ட் பண்ணி அனுப்புவேன். உங்களுக்கும் ஒரு எக்ஸசைஸா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது. இது நம்ம இதெல்லாம் பிரவேஷ் புஸ்தகத்துல இருந்து படிச்சது தான் எக்ஸசைசஸ், அதுக்கு தான் கேள்வியா கேட்டிருக்கேன். இதெல்லாம் பிரவேஷ் புஸ்தகத்தோடது. புல்லிங்க பதானி ஏஷா சஹா, ஸ்ரீலிங்க பதானி அதுக்கு சேர்ந்த மாதிரி வருது ஏஷா சா. இது எல்லாமே பிரவேஷ் புஸ்தகத்தோட ரெஃபரன்ஸ். அதை படிச்சுட்டு இதை ஆன்சர் பண்ண முடியும் உங்களால. நபும்சகலிங்கத்துல ஏதத் தத். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேச்சு வழக்கு வார்த்தைகள், அதுக்கு வந்து அர்த்தத்தோட கொடுத்துருக்கு. பவான் கதம் அஸ்தினா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், பவான் கதம் அஸ்தி. அகம் சம்யக் அஸ்மி தன்யவாதஹா, நான் நன்றாக இருக்கிறேன் நன்றி. அகம் சம்யக் அஸ்மி. அர்த்தம் புரியலனா கூட பரவாயில்ல, வாய் விட்டு இந்த வாக்கியங்கள்லாம் வாசிச்சு பாருங்க ஒரு 4-5 தடவை. க்ஷம்யதாம் அப்படின்னா என்னை மன்னிக்க வேண்டும், எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கறதான் க்ஷம்யதாம். பவதஹ இல்லனா பவத்யாக, அந்த ஸ்லாஷ் போட்டிருந்தா ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணலாம். ஒன்னு புல்லிங்கஹா, இன்னொன்னு ஸ்ரீலிங்கஹா. பவதஹ நாமகிம், பவத்யாக நாமகிம். அதுக்கு பதில் எப்படி சொல்லணும், மம நாம. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். பவான் கிம் கரோதி, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், பவான் கிம் கரோதி. ஹூ ஆர் தோஸ் டூ, அவர்கள் இருவர் யார். இது எப்படி கேக்குறதுன்னா தௌ கௌ, தௌ கௌ. இது த்விவச்சனம். சஹ தௌ தேன்னு வரும் இல்லையா, இந்த டேபிள்லாம் பிரவேஷ்ல பார்த்திருக்கோம். இந்த ஹூ இஸ் தட்னா சஹ கஹ, அவன் யார், அந்த பையன் யார் அப்படிங்கிற மாதிரி. ஹூ ஆர் தோஸ் நிறைய பேரை குறிக்கணும்னா தே கே, அவர்கள் அனைவரும் யார், தே கே. தன்யவாதஹ ராம் ராம் அப்படின்னா தேங்க்யூ அப்படிங்கிறதுக்கு தான் தன்யவாதஹ. ராம் ராம் நம்ம முடிக்கும் போது சொல்றது. இதெல்லாம் திரும்ப பேசிக் தான். இது ஒரு எக்ஸசைஸா நீங்க இப்ப கூட அக்ஷரங்கள் சரியா வரலன்னா பிராக்டிஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி காமிச்சிருக்கு. இது வந்து ஒரு கம்ப்ளீட் கைடு தான், நீங்க அதை அப்படியே பாருங்க. எழுத்துக்கள்லாம் ஒன்னொன்னா கொடுத்துருக்கு இதுல ஃபுல்லா. சரியா? சரி, இத வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. இந்த பக்கத்துல இந்த பேஜ்ல இருந்து பார்க்கலாம், அந்த சம்பாஷணம்ல இருந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப பெருசா இருக்கு, ஒரு 70 பக்கம் கிட்ட இருக்கு. நம்ம பாதி பார்த்திருக்கோம். அடுத்த வாரம் வகுப்புல இதை கண்டினியூ பண்ணிட்டு சந்தியோட எக்ஸசைஸும் பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி. பூர்ண மந்த்ரா சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன் குரூப்ல, நீங்க எல்லாருமே பார்த்து கோத்ரூ பண்ணி பாருங்க. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நீங்க இதை கோத்ரூ பண்ணிட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. தன்யவாதः. ராம் ராம். சர்வேபியः சுபராத்திரிः. धन्यवादः. राम राम. धन्यवाद.